ஹெல்த் ஆங்ஸைட்டி பொறுத்த வரைக்கும் உங்களோட மைண்ட், உங்களோட பாடி சென்சேஷன்ஸு ஏதோ பெரிய சீரியஸ் இல்னஸ் இருக்கிற மாதிரி, அதுக்குரிய ஒரு சைனை பிரதிபலிக்கிற மாதிரி இன்டர்பிரட் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன தலைவலி, ஆனால் அது ஏதோ ஒரு டியூமர் இருக்கிற ரேஞ்சுக்கு நம்ம பர்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மல் ஹார்ட் பீட் கொஞ்சம் ரேப்பிடாக இருந்துச்சுன்னா உடனே அது ஏதோ பெரிய வார்னிங் சைன் மாதிரி நம்ம எடுத்துக்க ஆரம்பிச்சிருவோம். உங்களுடைய ஆங்ஸைட்டி சென்சேஷன்ஸ் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அவேர்னஸை இன்னும் தூண்டி உங்கள் மைண்டை உங்ககிட்டயே ஒரு கேட்டஸ்ட்ராஃபிக் மீனிங், ஏதோ பெரும் கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு மீனிங்காக ரீச் பண்ணும். இப்படி தான் ஹெல்த் ஆங்ஸைட்டியில் ஒரு லூப் ஃபார்ம் ஆகுது. முதல்ல நீங்கள் கவலைப்படுறீங்க, ஏதோ வலி இருக்குது, ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு. அப்புறம் அதை போய் செக் பண்ணுறீங்க. செக் பண்ணதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ் வருது, உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குது எதுவுமே இல்லைன்னு. திருப்பியும் கவலை, செக்கிங், ரீஅஷூரன்ஸ், ரிப்பீட். ஹெல்த் ஆங்ஸைட்டியோட உருவாக்கங்கிறது எதனால் வேணா இருக்கலாம். பலதரப்பட்ட காரணங்கள், எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கலாம். இப்போ நமக்கு சார்ந்தவங்க யாரோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தர் ஒரு பயங்கரமான ஹெல்த் இல்னஸ்னால தவறுனவங்களாக இருந்திருந்தா, அதை நம்ம விட்னஸ் பண்ணியிருந்தா, அதன் மூலயமா நமக்கு ஹெல்த் ஆங்ஸைட்டி டெவலப் ஆகலாம். இல்லை நமக்கே ஒரு ஸ்கேரிங் ஹெல்த் கண்டிஷன், நம்மளை அச்சுறுத்துற மாதிரி ஏதாவது உடல்நிலை குறைபாடு இருந்திருந்து அது சரியானதுக்கு அப்புறமும் அது சரியாகலையோ, இன்னும் நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கோ, இந்த பயத்தினால உருவாகலாம். இதுவும் இல்லைன்னா நீங்கள் ரொம்ப காலமாக ஒரு க்ரானிக் ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கிறீங்க. ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் பொருட்படுத்தாமல் இக்னோர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுதுன்னா, அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் நீங்கள் இருக்கிறீங்கும்போது அப்போயும் உங்களுக்கு ஹெல்த் ஆங்ஸைட்டியாக அது மாறலாம். மைண்ட் டென்ஷனாக இருக்கும்போது நம்ம உடம்பும் ரியாக்ட் பண்ணும். மசில் டைட்னஸ், டிஸ்கம்ஃபர்ட், டிசினஸ், நிதானமின்மை, மயக்கங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ நம்ம மூளை இந்த சமிக்ஞைகளை தப்பாக ரீட் பண்ணி நமக்கு கன்வே பண்ணும். ஏதோ பெரிய டேஞ்சரஸ் சிக்னல் மாதிரி கன்வே பண்ணிடும். இதனால் நம்மளோட மைண்டும் பாடியும் சமயத்தில் ஒரு கண்டினியூஸ் லூப்குள்ளே போகும்.